வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் இப்போ நடைபெற போதில் அதற்கான சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது உளவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளுக்கு சரியான வெண்படத்தை தேர்வு செய்க. மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள். இது வந்து மாணவர்கள் அவங்க தனி, ஆசிரியர்கள் அவங்க தனி, அப்புறம் மாணவிகள் அவங்க தனி. அப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். இதே மாதிரி பாருங்கள், திருமணமானவர்கள், பெண்கள், தாய்கள். இது எப்படின்னா திருமணமானவங்க இப்படி இருக்காங்க, அதில் சிலர் பெண்களாக இருக்காங்க. இப்போது திருமணமான பெண்கள் அப்படின்னா அவங்க இந்த ஏரியாவில் இருக்கவங்க இவங்க. அப்போது அந்த திருமணமான பெண்களில் சிலர் தானே தாய்களாக இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி வரும். அடுத்தது, ஆண்கள், தந்தையர்கள், குழந்தைகள். இப்போது ஆண்கள் இப்படி இருக்காங்க, அதில் சிலர் தந்தையர்களாக இருப்பாங்க, அந்த ஆண்களில் சிலர் குழந்தைகளாக இருக்காங்க. அப்படின்னா அது இப்படி தானே வர முடியும். அடுத்தது, மனிதர்கள், பெண்கள், மரங்கள். இப்போது மனிதர்கள் இப்படி இருக்காங்க, அதில் சிலர் பெண்களாக இருக்காங்க, அப்புறம் மரம் அப்படிங்கிறது மனித இனம் கிடையாது, அதனால் அதை நம்ம தனியாக போடுறோம். அடுத்தது, வழக்கறிஞர், பெண்கள், மருத்துவர். இப்போது பெண்கள் இப்படி இருக்காங்க, அவங்களில் சிலர் வழக்கறிஞராக இருக்காங்க, அவங்களில் சிலர் வந்து மருத்துவர்களாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போடலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்தது, ஒரு ஜோடி மீன்களின் விலை 10 ரூபாய் என்றால் 50 மீன்களின் விலை என்ன? இதற்கான ஆன்சர் 250. இது எப்படின்னு பாருங்களேன். ஒரு ஜோடி அப்படிங்கிறது 2 மீன்கள். அப்போது 2 மீன்களுடைய விலை வந்து 10 ரூபா. அப்போ ஒரு மீனுடைய விலை என்ன? 5 ரூபா தானே. அப்போது ஒரு மீனுடைய விலை 5 ரூபா அப்படின்னா 50 மீனுடைய விலை வந்து 50 × 5 250. இப்போது நமக்கு ஒரு ஜோடி அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது நமக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு டசன் அப்படிங்கிறது 12. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு டசன் வாழைப்பழத்தின் விலை வந்து 10 ரூபா அப்படின்னா 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? இப்போ 48 அப்படின்னா 4 டசன் அந்த மாதிரி வரும். அடுத்தது, 1 மில்லியன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10 லட்சம். நம்ம இந்த மாதிரி கன்வர்ஷன் வேல்யூ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 1 கோடி அப்படிங்கிறது 10 மில்லியன். அதே மாதிரி 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச் ரெண்டையுமே சேர்த்தே நடத்துகிறோம். இதில் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம் தான். இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு புக்கு நாங்களே தந்துடுவோம். இதற்கான கிளாஸ் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மற்றவைகளை விட வித்தியாசமான வார்த்தை எது? தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. இதில் ஆன்சர் வந்து தக்காளி. ஏன்னா மற்றது எல்லாமே நிலத்துக்கு அடியில் விளையிற காய்கறிகள், ஆனால் தக்காளி வந்து நிலத்துக்கு மேலே விளையுது. இதே மாதிரி வீணை, புல்லாங்குழல், சித்தார், கிட்டார். இதில் வீணை, சித்தார், கிட்டார் இதெல்லாமே நரம்பு இசை கருவிகள். நம்ம வந்து நரம்பு வச்சு மீட்டுவோம். புல்லாங்குழல் வந்து வாயால் ஊதுவோம், அது வந்து காற்று கருவி. அடுத்தது, ஆசியா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா. இதில் வந்து வித்தியாசமானது தென்னாப்பிரிக்கா. ஏன்னா மற்றது எல்லாமே கண்டங்கள், ஆனால் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாடு, அவ்வளவுதான். அடுத்தது, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாணக்கியர். இதில் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் கிரேக்க தத்துவஞானிகள். சாணக்கியர் நம்ம இந்தியாவை சேர்ந்த தத்துவஞானி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடித்திருக்காரு. அடுத்தது, திரைப்படம் என்பது தயாரிப்பாளருடன் தொடர்புடையது என்றால் புத்தகம் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் பதிப்பாளர். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நினைப்போம் புத்தகம் அப்படின்னா எழுத்தாளர் கிடையாதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. இப்படி பாருங்களேன், திரைப்படத்தை டைரக்டர் எடுக்கிறாரு, ஆனாலும் பணம் போட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? தயாரிப்பாளர் தானே. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எழுத்தாளர் எழுதுகிறாரு, ஆனாலும் அதை காசு போட்டு பதிப்பிக்கிறது யார்? பப்ளிஷ் பண்ணுறது யார்? பதிப்பாளர் தானே. அந்த மாதிரி தான் இது. அதே மாதிரி ஆம்பியர் அப்படிங்கிறது மின்னோட்டத்துடைய இது. அதே மாதிரி கேண்டலா அப்படிங்கிறது ஒளிச்செறிவுடைய ஒரு யூனிட். அடுத்தது, நெஃப்ரான் இது சிறுநீரகத்தில் இருக்கும், நியூரான் இது வந்து மூளையில் இருக்கும்.
கேல் ரத்னா இது இந்தியாவில் விளையாட்டுக்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது. ஞானபீட விருது இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது. அடுத்தது வேறுபட்ட எண்ணை எழுதுக. அப்போ இதில் பாருங்கள் 4, 9, 25, 64, 100, 125 இருக்குது. இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஆனால் இது மட்டும் க்யூப் நம்பர். எப்படின்னா இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர். ஆனால் இந்த 125 அப்படிங்கிறது 5உடைய க்யூபாக இருக்குது. ஓகேவா? அதனால் 125 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்குது. அடுத்தது இதே மாதிரி நமக்கு சில நம்பர்ஸ் கொடுத்து அதில் வேறுபட்ட என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகா எண்களுடைய வரிசைகள் கொடுக்கலாம். இப்போ பகா எண்கள் அப்படின்னா அந்த நம்பரை வேறு எந்த நம்பரை வச்சும் நீங்கள் வந்து டிவைட் பண்ண முடியாது. 7, 11, 15, 17, 19 இருக்குது. இதில் 15 பாருங்கள், இது பகா எண் கிடையாது. அதனால் ஆன்சர் வந்து 15. அடுத்தது இதில் எல்லா நம்பருமே ஸ்கொயர் நம்பராக கொடுத்துருக்காங்க. 4, 9, 16, 25 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஆனால் 30 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து 30. அடுத்தது 64, 100, 216, 512 இதில் எல்லாமே க்யூப் நம்பராக இருக்குது. இது 4உடைய க்யூபு, அதாவது 64 அப்படிங்கிறது 4உடைய க்யூபு, இது 6உடைய க்யூபு, இது 8உடைய க்யூபு. ஆனால் இந்த 100 அப்படிங்கிறது 10உடைய ஸ்கொயர் தான், க்யூபு கிடையாது. அப்போ இது மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள் 23, 32 இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். 2 + 3 5, 3 + 2 5, 4 + 1 5, 5 + 0 5. ஆனால் 7 + 0 என்ன? 7 தானே. அப்போ இந்த 7 தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு நம்பருடைய டிவிசிபிள் நம்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 18, 27, 36, 45 இதெல்லாம் 9ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஆனால் 51 அப்படிங்கிறது 9ஆல் டிவைட் ஆகாது. அதனால் இதில் ஆன்சர் வந்து 51ஆக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. அடுத்தது 2, 3, 6, 18, 108 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1944. இது எப்படின்னா அடுத்தடுத்த நம்பரை அவங்க பெருக்கிறாங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 6, 6ஐயும் 18ஐயும் 3ஐயும் 6ஐயும் பெருக்கினீங்கன்னா 18, 6ஐயும் 18ஐயும் பெருக்கினீங்கன்னா 108. அப்போது அடுத்த நம்பர் நமக்கு வந்து 108ஐயும் 18ஐயும் பெருக்கினா என்ன வரும்? அதுதானே. அப்போ ஆன்சர் வந்து 1944. அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயும் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. 2 அல்லது 3 கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை பற்றி கொஞ்சம் டீப்பாகவே நம்ம படிக்கிறது நல்லது. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள்ஸ் கேட்பாங்க. 5, 10, 15, 20. அப்போ அடுத்த லெட்டர் என்னது? 25. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் கேட்பாங்க. 2உடைய ஸ்கொயர் 4, 3உடைய ஸ்கொயர் 9, 4உடைய ஸ்கொயர் 16, 5உடைய ஸ்கொயர் 25. அப்போ 6உடைய ஸ்கொயர் என்ன? 36. அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது இதே மாதிரி க்யூபு கூட கேட்பாங்க. 2உடைய க்யூப் என்ன? 8, 3உடைய க்யூப் என்ன? 27, 4உடைய க்யூப் என்ன? 64. இந்த மாதிரி க்யூப் நம்பர் கூட கேட்பாங்க. நம்ம எப்போவுமே எல்லா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் 1லிருந்து 25 வரை இருக்க ஸ்கொயரை படிக்கிறது நல்லது. அதே மாதிரி 1லிருந்து 15 வரை இருக்க க்யூபை படிக்கிறதும் நல்லது. 15 க்யூப் என்ன அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது இந்த மாதிரி ஆர்டரில் அடுத்தது கேப்பு கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டா கேப்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 1க்கும் 3க்கும் என்ன கேப்பு? 2 கேப்பாக இருக்குது. 3க்கும் 6க்கும் என்ன கேப்பு? 3 கேப்பாக இருக்குது. 6க்கும் 10க்கும் என்ன கேப்பு? 4 கேப்பாக இருக்குது. அப்போது அடுத்தது 5 கேப் உள்ள நம்பர் தானே வரும். அப்போ நீங்கள் 10லேருந்து 5 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 15 தானே வரும். அப்போ ஆன்சர் வந்து 15ஆக இருக்கும். ஓகேவா? இந்த கேப்பே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது மைனஸில் கேப் இருக்கும். அதாவது 100, அதில் இந்த 2 கழிச்சிங்கன்னா 98. அடுத்தது 4 கழிக்கிறீங்க 94. அடுத்தது 6 கழிக்கிறீங்க 88. அப்போ 2 கழிக்கிறீங்க, 4 கழிக்கிறீங்க, 6 கழிக்கிறீங்க, அடுத்தது 8 கழிக்கிறீங்க. அப்போ 88லேருந்து 8 கழிச்சிங்கன்னா 80. அதான் ஆன்சர். அடுத்தது ப்ரைம் நம்பர். இப்போ 3 ஒரு ப்ரைம் நம்பர். அதோடைய அடுத்த ப்ரைம் நம்பர் 5. பகா எண் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்த ப்ரைம் நம்பர் 7. அடுத்த ப்ரைம் நம்பர் 11. அப்போ 11உடைய அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன? நமக்கு 13 தான். அப்போது அந்த ஆர்டரில் கூட கேட்குறாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா மிக்சரில் கேட்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. நம்ம வந்து 1 விட்டு 1 பார்க்கணும். இப்போ 3, 5, 7, 11 இதெல்லாம் பகா எண்களுடைய வரிசைகளாக இருக்குது. அப்போ அடுத்தது வந்து 13ஆக தான் இருக்கும். இதுவே இப்படி பாருங்களேன், இந்த ஆர்டரில் பாருங்கள் 8,
27, 64, 125 இதெல்லாமே க்யூப் நம்பராக இருக்குது. 8 அப்படிங்கிறது 2 க்யூப், இது 3 க்யூப், இது 4 க்யூப், இது 5 க்யூப், அடுத்தது வந்து 6 க்யூப், அதுதான் வரும். ஓகே, அந்த ஆர்டரில் இது இருக்குது. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதில் வந்து சிம்பலை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. மைனஸ் என்பதை பெருக்கலாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்ற சொல்கிறாங்க. இப்போது இதில் ஒரு சிலர் வந்து ஒரு மிஸ்டேக் போடுவாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பெருக்கிறது அப்படின்னா அடிஷன் தானே போட சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மைனஸ் அப்படின்னா பெருக்கல், அப்போ பெருக்கல்னால மைனஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கல் இடத்துல வந்து மைனஸ் போடுவாங்க. ஓகேவா, புரியுதா? ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இவங்க பெருக்கல் என்பது என்னன்னு சொல்கிறாங்களோ அதை தான் போடணும். அப்போ பெருக்கல் என்பது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அது இந்த மாதிரி வரும். இதில் கூட எடுத்தோடனே ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இதுக்கு போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ போர்ட் மார்க்ஸில் பி அப்படிங்கிறது ப்ராக்கெட். இப்போ எதை இதில் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. முதல்ல டிவைட் பண்ணணுமா பெருக்கணுமா அப்படிங்கிறது தான் இது. முதல்ல பி அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ராக்கெட். இங்கே ப்ராக்கெட் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஆஃப் அப்படி ஓனா ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக பெருக்கணும். இங்கே நமக்கு ஆஃபும் இல்லை, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது டி அப்படின்னா டிவைடு. அப்போது 12 டிவைடட் பை 3 என்ன, 4. அப்போ டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 4 × 6 என்ன, 24. அப்போது அதெல்லாம் முடித்தோன்னா நமக்கு அடிஷன். அப்போ 40 + 24 அப்படி 2 ஆட் பண்ணால் 64 வரும். கடைசியில் தான் சப்ராக்ஷன். அப்போது 60. அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4 வரும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்களே செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்போ ஆன்சர் வந்து 4 வருது. அடுத்தது அடல்ட்ரேஷன் என்னும் ஆங்கில சொல்லிலிருந்து எத்தனை அர்த்தமுள்ள சொற்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இதில் நம்ம 4 சொற்களை உருவாக்க முடியும். அடல்ட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம், அப்புறம் 10 அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒன்றொன்னே நம்ம எடுத்தோம்னா எத்தனை வார்த்தைகள் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது ரேஷன் அப்படிங்கிறத எடுக்கலாம், லயன் அப்படிங்கிறது கூட எடுக்கலாம். இது மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுலேருந்து எத்தனை சொற்களை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து 2 அல்லது 3 கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். சிடிஜேகே இதை வந்து FHOQ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ GHLM இது என்னன்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே முதல்ல இருக்கிறதுக்கும் அங்கே முதல்ல இருக்கிற வார்த்தையுடைய கேப் என்ன, லெட்டர்ஸுடைய கேப் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ அந்த கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், சிக்கும் எஃப்க்கும் என்ன கேப் இருக்குது? சிக்கும் எஃப்க்கும், அதாவது சியிலிருந்து 3 லெட்டர் தள்ளி தான் எஃப் இருக்குது. அதே மாதிரி டியிலிருந்து 4 லெட்டர் தள்ளி ஹெச் இருக்குது. அப்புறம் ஜேலேருந்து 5 லெட்டர் தள்ளி ஓ இருக்குது. அதே மாதிரி கியூலேருந்து கேலேருந்து 6 லெட்டர் தள்ளி கியூ இருக்குது. அப்போ இதுலேருந்துலாம் பார்க்கும்போது முதல்ல 3 அதிகமாகுது, அடுத்தது 4 அதிகமாகுது, அடுத்தது 5 அதிகமாகுது, அடுத்தது 6 அதிகமாகுது. அந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சராக கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் சிலது இருக்குது பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி இடைவெளிகளை பார்க்குறது நல்லது. அடுத்தது சில மெத்தட் இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிடணும். இது எப்படி எழுதணும்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஏலேருந்து எம் வரைக்கும் இப்படி எழுதிட்டு என்ன வந்து நீங்கள் திருப்பி எழுதணும். அது ஏன் திருப்பி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்தது அதுக்கு கீழே நம்பரையும் போட்டணும். 1, 2, 3, 4லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் நம்பர் போட்டணும். அதுவும் ஏன் நம்பர் போடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறாங்க. இந்த பி அங்கே கடைசி வருது, இந்த ஏ அங்கே கடைசிலேருந்து 2வதாக வருது. அப்போது இங்கே கடைசி இருக்குது, அங்கே முதல்ல வருது, அப்படியே ரிவர்ஸில் வருது. அப்போ ஊல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ளோ அப்படின்னு ரிவர்ஸில் எழுதலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்தது மேன் அப்படிங்கிறத NZM அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள். மேனில் எம் இருக்குன்னா அதுக்கு நேரே இங்கே என் இருக்குது, இங்கே ஏ இருக்குது அப்படின்னா அதுக்கு நேரே இங்கே இசட் இருக்குது, என் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேரே எம் இருக்குது. அப்போ உமன் அப்படின்னாலும் அதுக்கு நேரே இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம எழுதலாம். இதற்காக தான் நம்ம வந்து இப்படி எழுத சொன்னது. அடுத்தது கேட் என்பதின் மதிப்பு 20 எனில் டாக் என்பதின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 22. இது எப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸ் போட சொன்னோம்ல, அதற்கு காரணம் இது தான். இப்போ சின்னா அது நேரே 3 இருக்குது, ஏன்னா அது நேரே 1 இருக்குது, டி அப்படின்னா அது நேரே 20 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 24 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த 24லேருந்து 4 மைனஸ் பண்ணி இங்கே 20 எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி டாக் அப்படிங்கிறத எடுங்க. டி அப்படின்னா 4 இருக்குது,
ஓ அப்படின்னா 15 இருக்குது, ஜி அப்படின்னா 7 இருக்குது. அப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 26 வருது. அப்போ அதே மாதிரி இந்த 4 மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 22 வரும். அதுதான் ஆன்சர். அடுத்தது, அப்ராட் என்ற வார்த்தையை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் அதே இடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர் 1 தான். ஏன்னா நீங்கள் அப்ராடை அகர வரிசைப்படி எழுதுனீங்கன்னா இப்படி தான் வரும். இப்போது சில வார்த்தைகள் இருக்குது, அது நீங்கள் வரிசைப்படுத்தினாலும் சில எழுத்துக்கள் மாறாமல் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏசர். இது நம்ம கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் என்ன தான் இதை நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதினாலும் நமக்கு இது தான் வரும். அப்படி இந்த ஒரு வார்த்தையை கொடுத்து நீங்கள் அகர வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் எத்தனை எழுத்துக்கள் அதே இடத்துல இருக்குது அப்படின்னா 4 எழுத்துக்கள் அதே இடத்துல தானே இருக்குது. அதனால் நம்ம இதை ஆன்சராக எழுதிக்கலாம். அடுத்தது, கொடுக்கப்பட்டவற்றில் ஆங்கில அகராதியில் முதலில் வரும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் ஷீட். முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் ஃபோனெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பார்க்கணும் அப்படின்னா டிக்ஷனரியில் தான் பார்ப்போம். இப்போ ஷீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கணுன்னாலும் முதல்ல எஸ் ஆர்டரில் தேடுவோம். அடுத்தது ஹெச் ஆர்டரில் என்னன்னு பார்ப்போம். அடுத்தது இ ஆர்டர் இருக்குது, அதில் பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்கள், டிக்ஷனரியில் ஏ முதல்ல வருமா, எல் முதல்ல வருமா, இ முதல்ல வருமா, எல் முதல்ல வருமா? ஏ தானே வரும். இது டிக்ஷனரியில் மட்டும் கிடையாது, இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ தானே வரும். அதனால் ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது. பியின் மகள் ஏ, சியின் தாயார் பி. இது பாருங்கள், இரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது. இப்போது பொதுவாக நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை பார்த்துருவோம். இப்போது ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆண் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட்டம் போடணும். பி அப்படிங்கிறவங்க பெண் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு போடணும். இப்போது ஏயும் பியும் சகோதர சகோதரிகள் அப்படின்னா இப்படி ஒரு லைன் போடணும். ஓகேவா? அதுவே ஏயும் பியும் கணவன் மனைவியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் போடணும், 2 லைன் போடணும். இப்போ ஏக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அது நம்ம இப்படி போடணும். ஓகேவா? கட்டம் தான் போடணும், ஏன்னா ஆணுனாலே கட்டம் தானே. அதே பிக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம இப்படி ரவுண்டாக போடணும், பிக்கு கீழே போடணும். இப்போது இந்த டிக்கு ஏ யாருன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது டி உடைய அம்மாவுடைய சகோதரன் அப்படின்னா மாமா தானே. அப்போ டிக்கு ஏ மாமா அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். இங்கே போட்டிருக்கிறத நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். பியின் மகள் ஏ. அப்போது பி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுடைய மகள் தான் ஏ. அப்போது மகள்னால் இவங்க பெண் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் பி ஆணா பெண்ணான்னு நமக்கு குறிப்பிடல. அடுத்தது, சியின் தாயார் பி. அப்போது சி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த சியுடைய தாயார் இந்த பி அப்படின்னா இவங்க 2 பேருமே சகோதரர்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிட்டு. அடுத்தது, சியின் சகோதரன் டி. அப்போ சிக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, அவர் டி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சகோதரன் அப்படிங்கிறனால அவர் ஒரு ஆண் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏக்கு டி என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஏ இருக்காங்களா, இவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளாக தான் இருக்காங்க. ஏக்கு டி யார் அப்படின்னா டி சகோதரன். அதானே ஆன்சர், அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, சகோதரன். ஓகே, அடுத்தது, ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பெண் சொன்னால் இவரது மனைவி என் அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 1 அல்லது 2 கேட்குறாங்க. அதனால் இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. இது நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி யார் அல்லது உங்களுடைய கணவன் யார், அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு 2 ட்ரிக் இருக்குது. இதில் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பெண் சொன்னாள் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பெண், ஓகேவா? அதுவே ஆண் சொன்னார் அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஆண் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வதாக, என் அப்படிங்கிற வார்த்தை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். என் அம்மாவின் ஒரே மகள், என் மனைவியின் ஒரே மகன் அப்படின்ற மாதிரி என் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ 2 விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல பெண் சொன்னால் இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. 2வது எண்ணை பாருங்கள். அப்போது என்னன்னா இந்த எண், ஓகேவா? அப்போ பெண் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது என் அம்மாவுடைய ஒரே மகள் நானாக தானே இருக்க முடியும், ஓகேவா? அப்போது இங்கே இவரது மனைவி என் அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேயுமே என்னை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இவரது மனைவி அப்படின்னா என் கணவனுடைய மனைவி, அதுதான் நான் அப்படிங்கிறது.
அப்போ இந்த ஆண் அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆண் வந்து இந்த பெண்ணுடைய கணவன் தானே, அதுதானே நம்ம பார்த்தோம், அதுதான் ஆன்சர். இதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு ஆண் சொன்னார்ன்னு இருக்குது. அப்போ நான் இப்போ இங்கே ஒரு ஆணாக இருக்கேன். அவளது அம்மா என் அம்மாவின் ஒரே மகள். இப்போது ஒரு ஆணாக நான் இருக்கேன். என் அம்மாவின் ஒரே மகள் யாராக இருக்க முடியும்? என் சகோதரியாக தானே இருக்க முடியும். என் சகோதரி அவளது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என் சகோதரியின் மகளை பற்றி தான் இந்த கொஸ்டினில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு நான் யார் அப்படின்னு தான் கேட்குறது. அப்போ என் சகோதரியின் மகளுக்கு நான் மாமா தானே. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மாமா. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னென்ன திசைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாகவே இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏ புறப்பட்டு தெற்கு நோக்கி நடக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஏயை போட்டுக்கலாம். அவர் வந்து இப்படி தெற்கு நோக்கி நடந்துகிட்ருக்கார். அவர் தனது வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்த பின் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவருடைய வலது பக்கம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா நமக்கு வலது பக்கம் இது, ஆனால் இப்படி நடக்கிற ஒரு மனிதனுக்கு வலது பக்கம் அப்படிங்கிறது இது. ஓகேவா? அவர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகே, அப்படி நடந்ததுக்கப்புறம் இடது பக்கம் திரும்புகிறார். இப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு மனிதனுக்கு இடது பக்கம் எது? அவருடைய இடது பக்கம் அப்படின்னா இது தான். அப்போ இப்படி நடந்து அவர் 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்போது இப்படி நடந்துட்டு இருக்க மனிதன் எந்த திசையில் இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து தெற்கை நோக்கி தானே இருக்கார். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தெற்கு. அடுத்தது இது கொஞ்சம் லெந்தியான கொஸ்டின், ஆனால் இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இது மாதிரி நம்ம நீளமான லைன் போடுறோம்ல, அப்படி லைன் போடும்போது 20 கிலோமீட்டர்னால் கொஞ்சம் சின்னதாக போடணும், 30 கிலோமீட்டர்னால் அதை விட பெருசாக போடணும், 10 கிலோமீட்டர்னால் 20க்கும் சின்னதாக போடணும். அப்படின்னா தான் நம்மளால் லைன் போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஒருவர் 20 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் தெற்கு நோக்கி நடக்கிறாரு, 20 கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம். பின்பு வலது கை பக்கமாக திரும்பி 30 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கவருக்கு வலது பக்கம்னா இது இந்த பக்கம் தானே, இப்படி 30 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகே, அப்போ 20 போட்ட லைனை விட கொஞ்சம் நீளமான லைனே போடுவோம். அடுத்தது இடது கை பக்கமாக திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்க மனுஷனுக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இவ்வளவு தான் 20 கிலோமீட்டர் போட்டிருக்கோம், இந்த நீளம் தான் போட்டிருக்கோம். அதனால் இந்த நீளத்தையே நம்ம இங்கே போடுவோம். இதுவும் 20 கிலோமீட்டர். அடுத்தது என்ன? பின்பு இடது கை பக்கமாக திரும்பி 30 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்க மனுஷனுக்கு 30 கிலோமீட்டர் இப்படி கீழே நோக்கி போயிட்டுருக்க மனிதனுக்கு இடது கை பக்கம் அப்படின்னா இந்த பக்கம். ஓகேவா? மறுபடியும் 30 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இதே 30 கிலோமீட்டர். இப்போது அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஒரு புறப்பட்ட இடம் இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம், இது 20 கிலோமீட்டர்னால் இதுவும் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது 20 கிலோமீட்டர்னால் இதுவும் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ இது ஒரு 30, இது ஒரு 20, இது ஒரு 20. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக அந்த மனிதன் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 40 கிலோமீட்டர். அடுத்தது ஒரு சில்லாஜிசம் கொஸ்டின், இது பார்க்கலாம். அனைத்து புத்தகங்களும் மரங்கள், சில மரங்கள் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக நம்ம ஒரு வெண்படத்தை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அனைத்து புத்தகங்களும் மரங்கள், இதெல்லாம் புத்தகங்கள், அதெல்லாமே மரங்களாக இருக்குது. ரெண்டாவதாக சில மரங்கள் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மரங்களை பத்திரிகைகளாக கொடுத்துக்கலாம். இப்போ முடிவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முடிவு என்ன சொல்லுது? சில புத்தகங்கள் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லுது. சில புத்தகங்கள் வந்து பத்திரிகைகளா? இல்லை, தப்பு. ரெண்டாவதாக சில பத்திரிகைகள் புத்தகங்கள்னு கொடுத்துருக்காங்க. சில பத்திரிகைகள் புத்தகங்களா? அதுவும் தப்பு. அப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. அப்போது முடிவு 1 மற்றும் 2ம் தவறு அப்படிங்கிறது தான். அடுத்தது, தந்தை தன் மகனை விட 3 மடங்கு வயதானவர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். தற்போது மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இது நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து அதை வச்சு யோசித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு தந்தை தன் மகனை விட 3 மடங்கு வயதானவர் அப்படின்னா முதல்ல ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். இதில் மகனுடைய வயது 10, மகனுடைய தற்போதைய வயது என்ன? 10. இப்போ தந்தையுடைய தற்போதைய வயது என்ன? 30. ஏன்னா 3 மடங்கு தானே வயதானவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனுடைய வயது 5ஆக இருந்திருக்கும், தந்தையுடைய வயது வந்து 25ஆக இருந்திருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேருக்கும் 5 வயதுகள் குறைந்து தானே இருக்கும். இப்போது என்ன சொல்கிறாங்க? தற்போது மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருக்கார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஆப்ஷன் ஏயின் படி அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 25 மடங்கு வயதானவராக தான் இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. அதனால தான் நமக்கு தந்தையுடைய வயது மகனுடைய வயதை விட 5 மடங்கு வயதானதாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனை எடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அப்போது இப்போ மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எடுத்த மாதிரி ஆப்ஷன் ஏ 10 தான். இதில் ஒரு வேளை ஆப்ஷன் ஏ செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பி எடுத்து பார்க்கலாம். இது எப்படியும் ஒரு 1-2 நிமிடங்கள்லேயே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன். இதை வச்சு 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சில நேரங்களில் 3-4 கூட கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஏபிசிடி இந்த மாதிரி 4 நகரங்களில் எத்தனை சதமான குழந்தைகள் வந்து தடுப்பூசி போட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை வச்சு எடுத்திருக்க கொஸ்டின் இது. இப்போ ஏ அப்படிங்கிற நகரத்தில் வந்து 10% குழந்தைகள் ஊசி போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏ நகரத்தில் தடுப்பூசி போட்ட குழந்தைகள் வந்து 10,000 அப்படின்னா டி நகரத்தில் தடுப்பூசி போட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ நகரத்தில் 10% குழந்தைகள் தடுப்பூசி போட்டாங்க, அதோடைய எண்ணிக்கை 10,000. டி நகரத்தில் 40% வந்து போட்டிருக்காங்க, அதோடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 10 × x = 40 × 10,000. பாருங்கள், 10 × x = 40 × 10,000. இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கனாலே போதும். அப்போ 4 × 10,000 40,000. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 40,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறோம், அது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு குடும்பத்தில் வருமானம் 2,300 இருக்குது. அப்போது அந்த குடும்பம் மாதம் உடைகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போது இதில் பாருங்கள், உடைக்கு அவங்க 18% வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த குடும்பத்துடைய மொத்த வருமானமும் 100% அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 100% வந்து 2,300 இருக்குது. அப்போ உடைகளுக்கு எத்தனை சதவீதம்? 18%. அப்போ அது வந்து என்ன? எக்ஸு. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா போதும். அப்போது 100 இந்த மாதிரி வரும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது இது 18 × 23, அது என்ன? 414. இதுதான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்ம வந்து 100% 2,300 எடுத்தோம்? ஏன்னா மொத்த பொருட்களுடைய சதவீதம் வந்து 100% தானே. நமக்கு வந்து மொத்தம் சதவீதம் அப்படின்னா 100. அப்போ இவங்களுடைய வருமானம் வந்து மொத்தம். அப்போ மொத்தம் 100 அப்படின்னா இவங்க இதில் உணவுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, உடைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பிரித்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதற்கான விடையை தமிழ் எண்ணில் வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 81 + 9 இது என்ன? 90. ஆனால் இதை தமிழ் எண்ணில் நம்ம வந்து வழங்கணும். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தமிழ் எண்கள் இருக்குது, இது கண்டிப்பாக படித்து வச்சிங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது எப்படி நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு வாக்கியம் இருக்குது. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். ஒவ்வொரு வார்த்தையுடைய முதல் எழுத்தை மட்டும் எடுத்து வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சு படிக்கலாம். அடுத்தது, சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. என் மகன், அவன், அல்லன் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், சைக்காலஜியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து கூட கேட்குறாங்க. அதில் முக்கியமானது இது. இப்போ நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும், நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். நீ இல்லை, நீவீர் அல்லீர். இப்போ நீவீர்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்லும்போது நீவீர். நம்ம முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நீவீர் அப்படின்னு சொல்லணும், நீவீர் அல்லீர். அடுத்தது படற்கை, அதாவது தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தூரத்தில் இருக்க ஒரு பர்சன், அவங்கள பற்றி சொல்லும்போது அவன் அல்லன், அவள் அல்லல். அதுவே நிறைய பேரை பற்றி படற்கையில் சொல்லும்போது அவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒரு பொருளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அக்து அன்று. இது வந்து ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அக்து அன்று. அதுவே பல பொருளை பற்றி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவை பழங்கள்
அல்ல அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ பழங்கள் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது நிறைய இருக்குது. அப்போ அவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த இதை படித்து வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக வந்து சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. டேஸ் அங்கே உள்ள நகரம். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து அக்து. இதுலேயுமே ஒரு ஆர்டர் இருக்குது. இப்போது ஒரு ஓர், இந்த ரெண்டையும் எப்போ யூஸ் பண்ணோம்? ஓர் எப்போ யூஸ் பண்ணோம், ஒரு எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓர் ஊர், ஓர் ஏரி. அதுவே ஒரு உயிர்மை எழுத்து வருது அப்படின்னா ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஒரு நகரம், ஒரு கடல். அடுத்தது அக்து அது, இந்த ரெண்டையும் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்து பயன்படுத்தணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும். அடுத்தது அன்று அல்ல, இது எப்போ பயன்படுத்தணும்? ஒன்றை பற்றி மட்டும் பேசுகிறோம், இப்போ பழம் அப்படின்னு ஒன்றை மட்டும் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அன்று பயன்படுத்தணும். அதுவே பன்மை பல விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவை பயன்படுத்தணும். ஓகேவா? சரி, இல்லை சரி அல்ல அல்ல அப்படிங்கிறது பயன்படுத்தணும். அப்போது இவை பழங்கள் அல்ல. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நிறைய வீடியோ போட போகிறோம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.